இன்னும் சினிமாக்காரரா தான பாக்குறாங்க அவர். எல்லாமே ஒரு சினிமா அவர் பேசுறதுலயே சினிமாத்தனம் தான் இருக்கு. கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ற முதல்வர் உங்களுக்கு சினிமாக்காரர் இல்ல. துணை முதல்வர் படத்துல நடிச்சாரு. படம் எம்எல்ஏ ஆயிட்டும் படத்துல நடிச்சாரு 2 படத்துல. அவரு சினிமாக்காரர் இல்ல. அண்ணாமலை அண்ணன் கன்னடத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? அவர் சினிமாக்காரர் இல்ல. திருமா அண்ணன் அந்த படம் நடிச்சிருக்காரு. அவர் சினிமாக்காரர் இல்ல. சீமான் அண்ணன் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் சினிமாக்காரர் இல்ல. சினிமால இவங்க எல்லாம் தோத்தவன்ற ஒரே காரணத்தினால அவங்க சினிமாக்காரங்க இல்ல. ஜெயிச்ச ஒரே காரணத்தால இவரு சினிமாக்காரரா? போற இடத்துல ஜெயிக்கிறாங்க அந்த மனுஷன். அப்படியா? ஆமா. விஜய் சார் அவங்கள அரசியல் படுத்தல அப்படின்றாங்க. நான் கேக்குற அரசியல் படுத்துறதுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த கூட்டம் அரசியல் படாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? 75 ஆண்டு கால கட்சி நடத்துனவங்களா? 53 ஆண்டு கால கட்சி நடத்துனவங்களா? 15 ஆண்டு கால கட்சி நடத்துனவங்களா? இதுக்கு 1.5 வருஷம் வந்தவங்களா? இங்க இவங்க இருக்கிறது தப்பு. இந்த மாதிரி அரசியல் மயப்படாம சில பேர் இருக்கிறது ஆர்வலரா இருக்கிறது தப்பு. யார் பெரும் பொறுப்பு? அதை சரி பண்ணணும்னு வாய்ப்பு எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க மொத்த குத்தமும் சொல்லலாமான்னு நான் கேட்கிறேன். கரூர்ல 27,000 பேருக்கு 500 போலீஸ் கூட கொடுக்கல. டேட்டா இன்னமும் தெரியல, சிபி விசாரிச்சிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில 5,000 பேருக்கு 1000 போலீஸ் கொடுத்தா. அதை பார்த்த பிறகு தானே உங்களுக்கு ஈரோட்ல 35,000 பேருக்கு 2,000 போலீஸ் போடணும்னு தோணுது. இதை ஒரு பாண்டிச்சேரியில இருக்கிற எஸ்பி ஈஷா சிங் சொன்ன பிறகு தான் தெரியுமா தமிழக அரசுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் பிரச்சனை? எதையுமே தொலைநோக்கு பார்வையில்ன்றது ஒரு கூட்டத்துக்கு கொடுக்குற பந்தோபஸ்திலே பிரச்சனையா மாறுது.